ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியே சரணம். வெல்லாமல்ல ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ ராமபிரானின் துணையருள் கொண்டு வாழ்விலே அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானின் துணையருள் கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்கினிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, பொதுமக்களே, நண்பர்களே, நண்பிகளே, அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரையின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். தற்பொழுது இந்த பதிவானது ஒரு விழிப்புணர்வு பதிவாக பதிவு போகிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியை வரும் காலம் மே மாதம் 10ஆம் தேதி 10/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணி வரை துவிதியை திதி இருக்கிறது. 6:31 மணி நிமிடங்களுக்கு திருதியை திதி ஆரம்பமாகிறது. வருடம் சித்திரை மாதம் அமாவாசைக்கு 3வது நாள் திருதிய திதி. அன்று திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடி இருக்கும் கால நேரமே அந்த அட்சய திருதி காலம். இந்த காலமாகப்பட்டது ஒரு புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. இந்த புண்ணிய காலமானது அட்சயம் என்பது அழியாத நிலை, எப்போ நிலைத்து நிற்கக்கூடியது. திருதியை என்பது தர்மம், அதாவது ஜோதிடத்திலே 159 என்று சொல்வார்கள். இது தர்ம திரிகோணம். இந்த திருதியை தான் வந்துட்டு தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு பாவிக்கிறோம். அப்போது தர்மம், திருதியை என்பது தர்மம். ஆகையினால இந்த அட்சய திருதி நாளன்று இந்த உலகத்தை முதலாக பிரம்மதேவர் படைக்கும் பொழுது, கிருதாயுகத்தை படைக்கும் பொழுது, இந்த அட்சய திருதி நாளிலே தான் இந்த கிருதாயுகத்தை சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதே போல குசேலன் சுதாமாவுக்கு கிருஷ்ணரின் பாலிய சிநேகிதன், பாலிய தோழன். அவர் வறுமையிலே வாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மனைவி, உங்களுடைய சகத்தோழர் துவாரகையிலே மன்னனாக இருக்கிறார், நீங்கள் அவரிடம் சென்று நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அவரிடம் ஏதேனும் தானம் பெற்று வாருங்கள், நம்மளுடைய வறுமைகள் போகும் என்று சொல்ல, அதற்கு சுதாமாவும் மறுப்பு தெரிவிக்காமல், என்னுடைய சிநேகிதன் வசதியான படைத்தவனாக இருந்தாலும் அவன் இறைவன் கூட என்ற போதிலும் என் தன்மானம் இடம் கொடுக்கவில்லையே, நான் என்ன செய்வது, நண்பரிடம் எப்படி நான் கேட்பது என்பது மனவேதனையுடன் இருந்த போதிலும், நமக்காக இல்லை என்றாலும் கூட நம்மளுடைய குழந்தைக்காக சென்று உங்கள் நண்பரிடம் உதவி கேட்பது தவறு இல்லை என்று அவருடைய மனைவியார் சொல்ல, குசேலன் அவருடைய மனைவியார் சொல்ல, சுதாமா இதை சரி, எது சொன்னாலும் நன்றாக சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி, வெறும் கையோடு எப்படி நாம் செல்வது என்று, ஏதாவது நம்மிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்ல, அதற்கு சுதாமாவின் மனைவி அவருக்கு அதாவது கிருஷ்ண பகவானுக்கு பிடித்தமான அவர்களிடம் அதுதான் இருக்கிறது, அதை வந்துட்டு இதை உங்களிடம் நண்பரிடம் கொடுங்கள், அவர் ஒரு ராஜ மாளிகையிலே வாழக்கூடிய மன்னன், இந்த அன்றைய சிறு வயதிலே உண்பதெல்லாம் வேறு, இன்றைய நிலை வேறு, இதை ஏற்றுக்கொள்வாரா என்ற மன நிலையிலே
மன வருத்தத்துடன் அந்த அவளை எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு செல்கிறார். துவாரகையிலே சென்றபோது இவருடைய ஏழ்மை நிலையை பார்த்து அங்கு இருக்கும் அன்பர்கள், காவலாளிகள் முதற்கொண்டு இவர் கிருஷ்ணருக்கு நண்பரா என்று கேலி கூத்துக்கள் செய்ய, இந்த விஷயம் கேலி கூத்துக்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த இந்த விஷயம், நீங்கள் கிருஷ்ணருக்கு சுதாமா என்று, என்னுடைய பெயர் சுதாமா, நான் இந்த விருதாபுரியிலிருந்து வருகிறேன், நீ கிருஷ்ணரிடம் போய் சொல்லுங்கள், நிச்சயம் அவர் என்னை பார்ப்பார் என்று சொல்ல எல்லாம் கேலி கேட்டல் செய்து கொண்டு இருந்த போதிலும் கிருஷ்ணருடைய மதிப்பு குறையக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இவருடைய செய்தி அரண்மனைக்கு எடுத்து செல்கிறார் காவலாளி. காவலாளி மீண்டும் வருவதற்கு காலதாமதமாகவே தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை போல இருக்கிறது என்று இந்த சுதாமா அங்கிருந்து மீண்டும் விடைபெறுகிறார். அந்த தருணத்தில் அங்கே இவர் சுதாமா வந்த செய்தி கிருஷ்ண பகவானுக்கு செல்கிறது. கிருஷ்ண பகவான் கேட்ட உடனே தன்னை மறந்து தன்னுடைய பாலிக சிநேகிதனை காண மகுடம் திறந்து காலணி துவர்ந்து மேலே உடுத்தக்கூடிய ஆடைகள் கலையும் வண்ணம் ஓடோடி வருகிறார் வீதிக்கு. சுதாமா திரும்பி செல்லும் பொழுது சுதாமாவை குறுக்கிட்டு, நண்பா, என்னை மறந்து மீண்டும் செல்கிறாயே, ஏன் என்னை பார்க்க மனமில்லையா என்று கேட்க இருவரும் கட்டித் தழுவி ஒருவர் அன்பை பரிசாற்றிக் கொள்கிறார்கள். அந்த சரி, எல்லாம் வந்தது நன்றாக தான், ஏன் எதற்காக வந்த என்றெல்லாம் கேட்டு சில நேரங்கள் அவர்களுடைய கருத்துரையாடல் எல்லாம் பேச்சாற்றல் எல்லாம் முடிந்த பிறகு, நண்பா, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்க, நீ மன்னன், ஏதோ நான் படும் ஏழை, நான் கொடுப்பது உனக்கு பிடிக்குமா கண்ணா என்று கேட்க, நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல, அதற்கு உனக்கு பிடித்தமான அவள் தான் கொண்டு வந்துள்ள, அதுவும் நான் வர வழியில் நிறைய காலங்கள் ஆனதுனால் இந்த அவள் கூட நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல கண்ணா, ஆனால் என்கிட்ட இதுதான் இருக்குது, அந்த அழுக்கு படிந்த ஆடைகளே இருந்து பிரித்து கொடுக்கும் அவளை கண்ணன் வாங்கி தன்னுடைய வாயிலே ஒரு பிடி போட, இவருடைய சுதாமாவின் வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அந்த ஒரு பிடி அவளிலே விருதாபுரியில் இவர் அந்த சுதாமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருதாபுரியில் அவருடைய குடிசை கோபுரமானது என்ற போதிலும் என்னுடைய வீடு மட்டும் மாளிகையானால் போதுமா, நான் அந்த விருதாபுரியிலே என்னை போல் பல மக்கள் இருக்கிறார்கள், எனக்கு எப்படி சமமாக இருக்கிறதோ அந்த சமநிலையான விஷயத்தை நீங்கள் செய்து தந்தால்தான் அப்போதான் என் மனப்பூர்வமாக இருக்கும் கண்ணா, அப்படி அல்லாத ஒரு செல்வம், அப்படி அல்லாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு தேவையில்லை, உன்னை கண்டதே எனக்கு போதுமானது என்று சொல்ல, அவ்வளவுதானே, உனக்காக எல்லாத்தையும் நான் அந்த விருதாபுரியை நான் முற்றிலுமாக அனைவருக்குமே சரிநிகராக மாற்றுகிறேன் என்று தேவசிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைத்து அங்கே விருதாபுரி சொர்க்க பூமியாக மாற்ற சொல்கிறார். ஒரு கணத்தில் கிட்டத்தட்ட 30 நாழிகையில் அந்த விருதாபுரி சொர்க்க பூமியாக மாற்றப்படுகிறது விஸ்வகர்மாவின் முயற்சியினால், அவருடைய ஆற்றலினால். அந்த அவள் கொடுத்த நாள், சுதாமா கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த நாள், யாசகம் கேட்ட நாள், அந்த அவளை கிருஷ்ண பகவான் ஒரு பிடி எடுத்து சாப்பிட்ட நாள் இந்த அட்சய திருதி நாள். ரோகிணி நட்சத்திரமும் திருதியை திதியும் கூடிய ரோகிணி நட்சத்திரமும். அப்போது தானம் செய்யுங்கள், தானம் செய்தால் யோகம் பெறலாம் என்பது இது ஒரு விதி. பார்க்கடலில் கடையும் போது அதிலே பல அமிர்தங்கள் வந்தது இந்த அட்சய திருதி நாளிலே. மகாலட்சுமி தோன்றியதும் இந்த அட்சய திருதி நாளிலே. ஆதிசங்கரர் கனகதர அசோஸ்தரம் படித்து பாராயணம் பண்ணதும் இந்த அட்சய திருநாளிலே. அம்மே பிட்சாந்தேகி என்று ஒரு வாசலிலே நின்று பிட்சை கேட்கும் பொழுது, யாசகம் கேட்கும் பொழுது அந்த குடியிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு
ஒன்றுமே இல்லாத போதிலும் ஒரு குழந்தை வந்து நம்மிடம் பிட்சை கேட்கிறது, அது வெறும் கையாக அனுப்பக்கூடாது என்றும் அவர்களிடம் இருக்கும் நெல்லிக்கனியை அவருக்கு தானமாக கொடுக்க அதை ஏற்றுக்கொண்ட ஆதிசங்கரன் அவர்களுடைய வறுமை போக்க பாடிய கனகதராசோஸ்தரம்தான் மகாலட்சுமி தோன்றி அவருடைய பாடலுக்கு இசைக்கு மகிழ்ந்து அந்த குடும்பத்தினர் செல்வ வறுமையை போக்கிய நாள் இந்த அட்சய திருதி நாள். அதே போல் பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்த காட்டு வனவாசத்திலே வாழும்போது 16 வருடங்கள் வாழும்பொழுது காட்டிலே எதுவும் கிடைக்காத பொழுது இந்த அட்சய திருதி அட்சய பாத்திரம் கிடைத்தது. அந்த அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் இந்த அட்சய திருதி நாள். அதனுடைய பொருளாக்கம் என்னவென்றால், ஒரு முறை வந்துட்டு மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போடும்போது 3 வேளை உணவு அருந்த வேண்டும். அந்த ஒரு முறை உணவு கொடுத்து விட்டு கழுவி வைத்து விட்டால் மீண்டும் அதிலே உணவு வராது. இதனுடைய சூட்சமம் அது. அப்போது வசிஷ்ட, அதாவது அந்த தருணத்தில் இதை போல் நடந்துக்கிட்டப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கிறது. அதில் வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, துர்வாசக முனிவர் வந்துட்டு இவருடைய பஞ்சபாண்டவர்கள் குடிகளுக்கு காட்டிலே வருகிறார். பசி இருக்கிறது, என்னுடைய சீடர்களுக்கும் எனக்கும் தீராத பசி இருக்கிறது, உங்களுடைய குடியிலே நாடி வந்து இருக்கிறேன், ஆகையினால் எங்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்று சொல்லி நான் போயிட்டு நீராடி விட்டு கடவுளை பூஜை செய்து விட்டு வருகிறேன், நீங்கள் அதற்குள்ளே வந்துட்டு அதற்கு தேவையான உணவுகளை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, அந்த நேரம்தான் அந்த அட்சய பாத்திரத்தை வந்துட்டு பஞ்சபாண்டவர்கள் சாப்பிட்டு விட்டு கழுவி கவுத்த நேரம். மீண்டும் அதை நிமித்தினால் வராது, காட்டில் எதுவும் கிடைக்காது. இது அவர்கள் செய்வது அறியாது தவித்த போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா திரௌபதா தேவிக்கு பாஞ்சாலிக்கு வந்துட்டு எதிரிலே பாஞ்சாலி வந்துட்டு கிருஷ்ணரை நினைக்கிறார்கள். அந்த தருணத்தில் கிருஷ்ணர் அங்கே தோன்றி, தங்கையே என்ன மன வருத்தம் என்று கேட்க, அண்ணா இது மாதிரி துர்வாசக முனிவர் வந்துட்டு நம்மளுடைய குடியிலே வந்திருக்கார். அவர் மிகவும் கடுமையான கோபக்காரர். அவருக்கு அமுது படைக்க வேண்டும், அவருடைய சக சீடர்களுக்கும் அமுது படைக்க வேண்டும். தற்பொழுது தான் இந்த அட்சய கிண்ணியை நாங்கள் எல்லாம் உணவு பரிமாறி சாப்பிட்டு விட்டு கவிழ்த்தோம். இது வந்துட்டு மீண்டும் எங்களிடம் எதுவுமே இல்லை. அவருடைய சாபமும் பெரிய கடுமையான கோபக்காரர், சாபம் கொடுத்து விடுவார். நாங்கள் இன்னும் கஷ்டப்பட வேண்டிய காலமாச்சே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி செய்வதறியாது அவர் கிருஷ்ணரிடம் மன்றாட, தங்கையே இவ்வளவுதான விஷயம், எங்கே அந்த அட்சய கிண்ணியை எடு என்று சொல்ல, அதற்கு பாஞ்சாலி அந்த அட்சய கிண்ணியை திருப்பி பார்க்கும்போது அதிலே ஒரு பருக்கை இருந்தது. அந்த பருக்கையை கிருஷ்ண பரமான் வாயிலே போட்டு ஜீர்ணயாமி என்று உரைக்க, துர்வாசக முனிவர் நீராடி கொண்டிருக்கும் போதே அவர் பசியாறி போனது, களைப்பு ஏற்பட்டு அவருடைய சீடர்களும் இங்கே உணவருந்த வராமல் அப்படியே திரும்பி சென்றார்கள். அதை அப்போது உணவருந்த அழைத்த போது, இல்லை எங்களுக்கு வந்துட்டு உணவு அருந்திய திருப்தி கிடைத்து விட்டது, இங்கே வந்ததே எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது என்ற போதிலும் எங்களுக்கு இப்போது சாப்பாடு எதுவுமே உணவு வேண்டாம் என்ற போதிலும் நீங்கள் இழந்த ராஜ்யத்தையும் இழந்த மதிப்பு மரியாதையும் நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள், வரக்கூடிய போரிலே நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று அவர்களை வாழ்த்தி சென்ற காலம் இந்த அட்சய திருதி காலம். அதே போல ஸ்ரீ மகா நமசிவாய ஈஸ்வரன் ஒரு விழா எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விழாவிலே அனைத்து தேவர்களும் பங்கேற்கிறார்கள். அனைத்து தேவர்களும் பங்கேற்கும் போது சனி பகவானுக்கு அது 7.5 சனி காலம். சனி பகவான் அவர் பிடித்தாள வேண்டும். இருந்த போதிலும் அவர் சதாசிவன் இப்போது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சனி பகவானுக்கு பிடிப்பதற்கான அதிகாரம் இல்லை, அவருடைய பணியை செய்தாக வேண்டும்.
என்ற போதிலும் எப்படி இதை செய்வது என்று அவர் தவித்து கொண்டிருக்கும் போது நாரதர் மூலம் அவருக்கு ஒரு விஷயம் வருகிறது. அதை வைத்து கொண்டு அந்த விழாவிலே சதாசிவன் சிவபெருமான் எடுக்கக்கூடிய விழாவிலே அனைத்து தேவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அந்த கலந்து கொண்டு சுபமாக அந்த நிகழ்வு நடந்து முடிந்தவுடன் பிரம்மதேவரின் நாவிலே சனி பகவான் அமர்ந்து கொண்டே அந்த தருணத்தில் இவருடைய சனீஸ்வரனை சிவனை சனீஸ்வரன் பிடிக்க வேண்டிய காலம். அந்த வார்த்தையின் மூலம் பிரம்மதேவரின் நாவில் அமர்ந்து 4 திக்குகளுக்கும் எனக்கு பூஜை செய்து நமஸ்காரம் செய்தால்தான் நீங்கள் செஞ்ச இந்த விழா பூர்த்தியாகும் என்று சொல்ல, சிவபெருமானும் அதன் வடிவ அதை ஏற்று 4 திசைகளுக்கும் அவருடைய 4 மொத்தம் அப்போது பிரம்மதேவருக்கு 5 முகம். அந்த 5 முகத்திற்கும் 4 திசைகளுக்கு 4 முகம், 4 திசைகளுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து மரியாதை செய்து நமஸ்கரித்தார் சிவபெருமான். மீண்டும் அதற்கு பிரம்மதேவர், இன்னும் ஒரு சிரசு உள்ளதே, அந்த சிரசுக்கு எந்த திசையை வைத்து நீ வணங்குவாய் என்று கேட்க, இதை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் கோபம் போற்று அந்த சிரசை கிள்ளி எறிந்த உடனே அந்த வலி வேதனையில் துடித்த பிரம்மதேவர் சரஸ்வதி தாயாரும் இருவரும் சேர்ந்து இந்த பிரம்ம கபாலத்தை கிள்ளிய இன்று முதல் இந்த கபாலம் உன்னுடைய கைகளிலே திருவோடாக மாறி நீ தெருவாக பிச்சை எடுக்குவாய் கடவாய் என்று சாபம் இடுக்கிறார்கள். அன்று முதல் அந்த பிரம்ம கபாலம் சிவனுடைய திருக்கைகளிலே நீங்காத ஓடாக, அதாவது கையை விட்டு நீங்காது அந்த ஓடு. அப்படிப்பட்ட சாபத்தை சிவபெருமான் பெற்றார். அதற்கு விமோச்சனம் எப்போது என்று மீண்டும் அவரிடம் கேட்க, ஒரு தீர்க்கரசி, ஒரு புண்ணியவதி தாயார் உனக்கு பிச்சையிடும் பொழுது எப்போது இந்த பிரம்ம ஓடு எப்போது நிரம்பாக இருக்கிறதோ அப்போது உன்னுடைய இந்த சாபம் நிவர்த்தியாகும், இந்த தோஷம் நிவர்த்தியாகும் என்று சொல்கிறார்கள். அதன்படியே சிவபெருமானும் பல இடங்களிலே பிச்சை ஏற்று தெருவாக உலகிற்கே படி அளக்கக்கூடிய சிவபெருமான் தெருவாக வீதியாக பிச்சை எடுத்து அவதிப்பட்ட அந்த காலத்தில் அந்த அவதியிலிருந்து காசிக்கு சிவபெருமான் செல்ல, அங்கு அன்னபூரணி தாயார் சிவபெருமானுக்கு பிட்சையிட்டு அந்த பிரம்ம ஓட்டினை நிரப்பிய காலம் இந்த அட்சய திருதி காலம். பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய காலம் இந்த அட்சய திருதி காலம். இப்படி மிக பல பெருமைகளை கொண்ட இந்த அட்சய திருதி இன்று எந்த நிலையில் இருக்கிறதோ 21ஆம் நூற்றாண்டிலே எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த அட்சய திருதி என்பது நிறைய நண்பர்களுக்கு நிறைய மக்களுக்கு தெரியாது. இது முழுக்க இன்றைய காலகட்டத்திலே முழுக்க வியாபார நோக்கத்துடன், சந்தை நோக்கத்துடன், மக்களின் செல்வத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன், பல வியாபார நுணுக்கங்கள், வியாபார சூழ்ச்சி காரணமாக இன்று இது திரிக்கப்பட்டு, அட்சய திருதி நாளிலே தங்கம் வாங்கினால் உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும், வெள்ளி வாங்கினால் லட்சாதிபதி யோகம் கிடைக்கும், மண் வாங்கினால் உங்களுக்கு மண் யோகம் கிடைக்கும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினால் உங்கள் வீட்டிலே பொன் பொருள் சேரும் என்றெல்லாம் ஒரு தவறான விளம்பரத்தை செய்து மக்களுடைய செல்வத்தை சுரண்டும் காலமாக இன்று இந்த அட்சய திருதி மாறி இருக்கிறது. இதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. இந்த அட்சய திருதி நாளிலே முழுக்க தான தர்மங்கள் செய்ய உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் விலகும் என்பது தான் அட்சய திருதி சொல்கிறது. நியாயம் தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்போ நான் முன்னாடி சொன்ன கதைகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ ஒன்று கூட வாங்கிய வரலாறு இல்லை, எல்லாமே கொடுத்த வரலாறு தான். அப்படி இருக்க இந்த அட்சய திருதி நாளிலே
கிட்டத்தட்ட வந்துட்டு 2005ஆம் ஆண்டிலே வந்துட்டு தங்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தங்கம் வந்துட்டு ஒரு சவரன் வந்துட்டு 5500 ரூபாய் 5600 ரூபாய் இருந்துச்சு. எப்போது 2005 2006. இப்போது 20 வருடங்கள் கழித்து தற்போது 60,000 நெருங்கி கொண்டு, இதெல்லாம் யாரால காரணம்னா இந்த மாதிரி தவறான விளம்பரங்களால் மக்கள் வந்துட்டு அட்சய திருநாள் என்று தங்கம் வாங்கினால் வீட்டில் தங்கமாக சேர்ந்துடும். நான் கேட்கிறேன் தெரியாமல் தான் நண்பர்களே, நீங்கள் அந்த அட்சய திருநாளில் எல்லாருமே போய் தங்கம் வாங்குறீங்க. அப்போது நீங்கள் என்னென்னா அந்த வருஷம் ஃபுல்லாக தங்கம் வாங்கிட்டு தானே இருக்கணும். 1 கிராம் வாங்கினாலும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணும், சம்பாதிக்கிற சம்பாதனை வந்துட்டு தங்கம் வாங்கி வச்சுட்டு 1 கிலோ சேரணும் இல்லையா? ஏன் சேரலை உங்களுக்கு? ஒரு மண் வாங்குறீங்க, போயிட்டு இடம் வாங்குறீங்க, இந்த அட்சய திருநாளில் அந்த அட்சய திருதி வாங்கின மறுநாளே நீங்கள் வீடு கட்டுறீங்களா? கட்டலையே. இந்த அட்சய திருநாளில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொன் பொருள் நகை வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறீங்க. அது தினந்தோறும் வாங்குறீங்களா? மாளிகைலாம் கட்டுறீங்களா? கட்டலையே. ஏன் கட்டலை? இதெல்லாம் இந்த வியாபார உள்நோக்கம். இந்த தங்கம் என்பது உங்களுடைய பசியை ஆற்றுமா என்று கேட்டால் பசியை ஆற்றாது. உங்களுடைய வறுமையை போக்குமா என்று கேட்டால் உங்களுடைய வறுமையை போக்காது, உங்களுடைய சிறுமையை தான் குலைக்கும். தங்கம் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் வரும். அதே போல் வந்துட்டு தங்கம் இன்று வந்து 60,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு முதலீடு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தங்கம் 60,000 ரூபாய், இன்னும் 10 வருடம் கழித்து அது வந்து 1,00,000 ரூபாய் வரும் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் சம்பாதிக்கின்ற வருமானத்தில் சம்பாதிக்கிற சம்பாதனையில் எத்தனை கிராம் வாங்க முடியும், எத்தனை சவரன் நீங்கள் வாங்க முடியும். அதே போல் அந்த 10 வருடம் கழித்து 1,00,000 ரூபாய் விற்றால் கூட அந்த 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுட்டீங்கன்னா மீண்டும் அந்த 1,00,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் அந்த தங்கத்தை வாங்க முடியாது. இதுதான் வந்து உண்மையான விதி. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு இன்றைக்கி தங்கம் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் இல்லை, வெள்ளி வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் இல்லை. எல்லாமே வந்து பெண்களுக்கான அணிகலன் தான். பெண்களுக்கு ஒரு அணிகலன். அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி அவதாரமாக இந்த காதுகளிலே கைகளிலே இன்று இருக்கிற பெண்கள் எல்லாம் அதெல்லாம் போடுறதே இல்லை. இருந்த போதிலும் தங்கத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பது தவறான விஷயம். வியாபார நோக்கத்தோடு விளம்பரம் செய்யப்படுகிறது. இது வந்து முற்றிலுமான தவிர்க்கப்பட வேண்டும். மக்கள் நினைத்தால் இது வந்து மாற்றம் கொண்டு வரலாம். மக்கள் நினைத்தால் இதில் மாற்றம் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு பொருளை ரொம்ப எது விரும்பி வாங்குறீங்களோ அதனுடைய விலை வந்து ஏற்றம் வந்து உயர்ந்து கொண்டே போகும். அது தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லை மண்ணாக இருக்கட்டும். இன்று இந்த மண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு சென்ட் வந்துட்டு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சென்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நகரங்களிலே வந்துட்டு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு சென்ட்டு. அப்போது ஒரு கிரவுண்டு எவ்வளோன்னு கேட்டால் 1 கோடி. இப்போ சென்னை போன்ற சென்னை, திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நகரங்களிலே வளர்ச்சியடைந்த நகரங்களிலே கேட்டால் ஒரு கிரவுண்டு வந்துட்டு 10 கோடி 20 கோடி சொல்கிறேன். எங்கே சென்று கொண்டு இருக்கிறது இந்த உலகம்? ஆகையினால நண்பர்களே, அட்சய திருதி என்பது தான தர்மங்களை செய்யக்கூடிய காலம். உங்களுடைய பாவத்திற்கு, உங்களுடைய செய்த பாவத்திற்கு புண்ணியம் சேர்க்கும் காலம். உங்களுடைய வறுமையை நீக்கக்கூடிய காலம். நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க வாழ்க்கையில். அந்த கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அந்த கஷ்டப்படுறதுக்கு உங்களுடைய குல தெய்வத்தையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ சென்று வணங்கி வரும்போது உங்களுடைய வறுமை ஒழுங்கும். அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியை பார்த்து அந்த தேவதையை வணங்கும் போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தீராத கடன் இருக்கிறது, இந்த நேரத்திலே கடனை கொடுத்தால் திருப்பி கொடுத்தால் உங்களுடைய கடன் தீரும். தீராத நோய் இருக்கிறது, இந்த தீராத நோயிலே தீர வேண்டும் என்றால் இந்த வேலையிலே நீங்கள் வந்துட்டு அதற்குண்டான மருந்தை உங்களுடைய தெய்வத்தை, உங்களை இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு குல தெய்வத்தையும் நினைத்து கொண்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்குள்ளே அந்த தீராத நோய் தீரும். வழக்கு இருக்கிறது, இந்த வழக்கு தீர வேண்டும் என்று உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையோ சென்று வழிபடும் போது இந்த வழக்கிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து சிறப்பான ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கலாம், ஒரு நல்ல வேலையில் போய் சேரலாம். இந்த மாதிரி விஷயங்களில் அதை தான தர்மங்கள் செய்யலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த அட்சய திருதி நாள் என்று வறுமையில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க. அப்படிப்பட்ட அன்பர்கள் கல் உப்பு வாங்கி வீட்டில் வைங்க. பால் பாயாசம் செய்து, பால் பாயாசம், பச்சரிசி, இந்த மாதிரி வெண்மை நிறைந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு
அதில் வந்து சர்க்கரை பொங்கல் செய்து பிறருக்கு தானமாக கொடுங்கள். பால் பாயாசம் செய்து நீங்கள் மட்டுமே சாப்பிடாதீங்க, மற்றவர்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு குடிக்க முடியுமோ அதை வந்துட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு மித்ததை வந்துட்டு மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க. அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறாக அதை சிறு துளி பெருபலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும் என்பதை தான் வந்துட்டு இந்த அட்சய திருதி. அட்சய திருதி என்பது என்ன? தர்மம். இந்த திருதியை என்பது வந்து உயர்வான நிலை, தர்மஸ்தானம் தான் அந்த திருதியை என்பது. 1, 5, 9 தர்மம். அப்போ அட்சயம் என்பது குறையாத செல்வம், குறையாத அல்ல வற்றாத ஒரு நிலையை சொல்கிறது அட்சயம். இந்த திருதியம் என்பது தர்மம். அப்போ அந்த அட்சயத்தை தர்மம் பண்ண வேண்டும். நீங்கள் இருக்கப்பட்டவர்கள்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். இல்லாதப்பட்டவங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு வேலையில் போய் சேரணும், ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் செய்யும்போது அடுத்த ஆண்டிலே நீங்கள் திரும்பி பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும். தங்கம் வாங்கி வைக்கிறதுனால வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது தங்கம் உங்களுடைய சுயநலத்திற்காக வாங்குகிறீர்கள், வெள்ளி உங்களுடைய சுயநலத்திற்காக வாங்கப்படுகிறது. வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் உங்களுடைய சுய விஷயத்திற்காக வாங்கப்படுகிறது, உங்கள் சுயநலத்திற்காக வாங்கப்படுகிறது. நிலம் வாங்குவது உங்களுடைய சுயநலத்திற்காக வாங்கப்படுவது. அட்சய திருதி என்பது தர்மம் செய்வதற்கூடிய காலம், தர்மம் நீதி நேர்மையோடு நடக்கக்கூடிய காலம், உங்களுடைய நியாயமான விஷயங்களை செய்யக்கூடிய காலம் இந்த அட்சய திருதி. இது தவறாக பொறிக்கும்போது இன்றைக்கு இந்த வியாபார நோக்கத்திலே மக்களிடம் இருக்கும் செல்வத்தை தங்கம் வாங்கினால் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும் என்று தவறாக தங்கம் சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிற? மக்களே, உங்களை எல்லாரும் நான் கேட்குறேன், தங்கம் வாங்கி வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா, 60,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா அது 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபா போகும். ஆனால் நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அப்போது 1 லட்ச ரூபா தங்கத்தை 20,000 ரூபாய்க்கு வாங்குவோம். அந்த 20,000 ரூபாய்க்கு வாங்கினா 20,000 ரூபாய் அன்றைக்கி லாஸ் தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? 50,000 ரூபாய்க்கு வாங்கணும், 1 லட்ச ரூபா போகுது. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தாங்க அது 20,000 ரூபாய் அந்த எல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் 80,000 ரூபாய், அது 30,000 ரூபாய் நம்மளுக்கு லாபம் 10 வருஷம் கழிச்சு. ஆனால் அந்த முதலீட்டை அந்த 60,000 ரூபாய் இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 10 மாதம் சேர்த்து வச்சுன்னா அது வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிடைக்கும். நீங்கள் சொந்தமாக எதனா பிஸ்னஸ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் சொந்தமாக வேறு எதனாச்சும் செய்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது தங்கம் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் அதிகப்படியாக வந்து திருட்டுத்தனமாக இருக்கும், பயம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், தங்கத்தை வாங்கிறீங்க, நீங்கள் வெளியில் போட்டு நிம்மதியாக ஒரு ஃப்ரீயாக போக முடியுது அவங்களால? அதை மூடிக்கொண்டு தான் போகிறீங்க. இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அரசாங்க பாதுகாப்பு, நிறைய வழிபறி கொள்ளைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தங்கத்தால் இருக்கிறது. அதாவது விலை உயர்ந்த பொருட்களால் நம்மளுக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. அப்போது எது ஆபத்தான விஷயமோ அதை தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அனுமதிக்கிறீங்க, அதை வந்து வரவேற்கிறீங்க. எது நல்ல வாழ்க்கைக்கு உயர்த்துமோ, எது நல்ல வாழ்க்கைக்கு நமக்கு தேவையோ அதை வந்துட்டு மக்கள் வந்து நிராகரிக்கிறீங்க என்பதனாலே வந்துட்டு இந்த பதிவு வந்துட்டு வருத்தக்கூடிய பதிவு தான். அதில் வந்து அட்சய திருதி நாள் என்றும் தான தர்மங்களை செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சது நீங்கள் வெளியாளுக்கு செய்ய மனம் இல்லை, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரி அல்லது உங்கள் உற்றார் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க, இல்லை 25 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க. ஒரு தொழிலில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்ல வேலையில் அன்றைக்கி போய் கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட பணம் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அந்த வேலையில் அன்றைக்கி சேருங்க. அதே போல் வந்துட்டு சொந்தமாக தொழில் தொடங்குன்னா இன்றைக்கி தொடங்குங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக நீண்ட நாளமாக வந்துட்டு நீங்கள் வீடு கட்ட முடியல, இடம் இருக்குது, இடம் கட்ட முடியல, இன்றைக்கி வந்து கடைக்கால் போடுங்க. அதே போல் வந்துட்டு உங்களுடைய வீட்டில் வந்து சுப காரியங்களை செய்யுங்க. ஒரு பெண் பாருங்கள், அதே போல் வந்து கிரகப்பிரவேசம் செய்யுங்க, ஒரு சுப காரியங்களை செய்யுங்க, 10 பேரை அழைச்சி உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறப்போ இந்த அட்சய திருதி நாள் என்று அதே போல் வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த அட்சய திருதியிலே நீங்கள் கண்கூட பார்க்கலாம். தங்கம் வாங்கினால் உங்களுக்கு வாழ்விலே மாற்றம் வராது, வெள்ளி வாங்கினால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வராது என்பதை நான் உறுதியாக 100க்கு 100 அடித்து சொல்ல முடியும். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த அட்சய திருதிக்கு நீங்கள் பதிவு போடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க, அதோடைய ரிப்ளை எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன நண்பர்களே, நம்ம வந்துட்டு உலகத்தில் இன்றைக்கு இருக்கும் நிதி நெருக்கடி, வறுமை, இந்த
1947 முன்னாடி இருந்த வறுமையும் தற்போது 2024 வரை ஓரளவுக்கு வருமானம் உயர்ந்தாலும் அந்த அளவுக்கு விலைவாசிகள் விண்ணை முட்டி மேலே போய் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்கக்கூடாது. நம்ம அன்போடு இருக்கணும், நட்போடு இருக்கணும், பண்போடு இருக்கணும், பாசத்தோடு இருக்கணும். இதுதான் நிலைத்து நிற்கும். நீங்கள் என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் உங்கள் கூட வரப்போகிறதில்ல. அன்போடு இருங்க, நட்போடு இருங்க, பாசத்தோடு இருங்க, பணிவோடு இருங்க, கனிவோடு இருங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்புற்று வாழ வேண்டும். மகிழ்ச்சி தான் சொர்க்கம், இகழ்ச்சி நரகம். மகிழ்ச்சி வேணுமா இகழ்ச்சி வேணுமா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அட்சய திருதி நாளன்று அனைவரும் ஏழையாக இருந்தாலும் கூட உங்களால் முடிந்தவருக்கு ஒரு பாக்கெட் தண்ணீர் கூட வாங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த அட்சய திருதி நாளன்று நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராமஜெயம்.